சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பேன்கேக் செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா உடைச்சி இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட ஒரு 1/4 கப் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துருக்குறேன். அதோட தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணிலா சிரப்பு சேர்த்துருக்குறேன். அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு சேர்த்துருக்குறேன். அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேன் வச்சு மாவு ஊற்றணும். மிதமான சூட்டில் தான் பேன் இருக்கணும். இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் எழும்பி வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி போடக்கூடாது. எல்லா சைடும் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சு கொஞ்சம் தேன் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.